காசாவில் அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தமானது இன்று வெள்ளிக்கிழமை தான் அவர்களது உத்தியோகபூர்வமான நடைமுறைக்கு வந்திருப்பதாக இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஊடகங்களும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ தளங்களும் தெரிவிக்கின்றன. ஸோ இன்று தான் ஒஃபிஷியலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் எந்தவிதமான தாக்குதல்களும் காசாவில் நடத்தப்படவில்லை என்பது அங்கிருந்து வரும் ஊடக தகவல்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள், அதை தவிர அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தரப்புகளும் உறுதி செய்துள்ளன. ஸோ தற்பொழுது எந்த விதமான தாக்குதல்களும் காசாவில் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள், அதாவது இஸ்ரேலியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆனது தாங்கள் ஏற்கனவே நிலை கொண்டிருந்த இடத்திலிருந்து இந்த முதல் கட்ட பிளானின் பிரகாரம் அவர்கள் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது காசாவின் 53% பகுதியைத்தான் அவர்கள் தற்பொழுது தங்களது கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த போர் நடைபெற்றதன் பின்னர் போரின் போது ஏற்பட்ட தாக்குதல்கள் மற்றும் முன்னகர்வுகளின் போது கிட்டத்தட்ட 85% பகுதியை இஸ்ரேலிய தரப்புகள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். தற்பொழுது அவர்கள் இந்த சீஸ்ஃபயர் பிளானின் பிரகாரம் பின்னகர்ந்து தற்பொழுது 50, அதாவது இந்த முதலாவது ஃபேஸ் லைனில் அவர்கள் தங்களுடைய நிலையை கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது 53% அளவு காசா நிலப்பரப்பை இஸ்ரேலிய படைகள் தான் தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றன. இதுதான் இந்த முதல் கட்ட பீஸ் பிளானின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்று ஒரு காணொலி மூலமான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார் இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச மக்களுக்கு. இந்த உரையின் பிரகாரம் அவர் தெரிவித்திருப்பதானது என்னவென்றால், இஸ்ரேலானது இந்த சமாதான முயற்சியின் முதல் கட்ட நகர்வுக்காக தனக்கு வழங்கப்பட்ட அத்தனையும் சீராக நிறைவேற்றியுள்ளது என்றும், இனி ஹமாஸ் தான் இதை சீராக நடைமுறைப்படுத்த வேண்டும், குறிப்பாக இந்த பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதை தவிர அவர் மேலதிகமாக தெரிவித்திருக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இஸ்ரேல் படைகள் இன்னும் ஹமாஸின் தலைவர்கள், ஹமாஸின் நிலைகளை சுற்றி வளைத்துத்தான் காணப்படுகிறது என்றும், இவர்கள் இந்த சமாதான முயற்சியில் ஏதும் குழப்பங்கள் அல்லது குளறுபடிகள் செய்யும் பட்சத்தில் இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதத்திலும் தயங்காத என்ற ரீதியிலான ஒரு கருத்தைத்தான் இன்று அவர் தனதுடைய காணொளி வாயிலான உரையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது ஏற்கனவே அந்த சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் சமாதானமானது இன் எஃபெக்ட் வந்த பிறகு, அதாவது அமுலுக்கு வந்ததன் பின்னர் 72 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸினால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு நிபந்தனை. தற்பொழுது அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் பிரகாரம் பார்த்தால், இன்றிலிருந்து கணக்கு வைத்தால், அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து பார்க்க போனால் 72 மணித்தியாலங்கள் திங்கட்கிழமை காலை முடிகிறது. ஸோ அவர்கள் திங்கட்கிழமை எப்படியாவது இந்த பணைய கைதிகளை விடுவித்தாக வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடப்பது போலத்தான் தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதிலே 20 உயிரோடு இருக்கும் பணைய கைதிகளும், அதை தவிர ஏற்கனவே இறந்ததாக கருதப்படுகின்ற ஒரு 28 பேரின் உடல்களையும் கையளிப்பதற்கான முயற்சிகள் தான் நடைபெறும். ஸோ திங்கட்கிழமை தான் இந்த ஹாஸ்டேஜஸ், அதாவது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் என்ன ரீதியில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதை தவிர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாளை மறுதினம் அளவில் மத்திய கிழக்கில், குறிப்பாக இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அவர் இஸ்ரேலுக்கு செல்வதானது ஒரு மிகவும் ராஜதந்திர ரீதியில் மட்டுமல்ல, இந்த சமாதான முயற்சி தொடர்பாகவும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய விஜயங்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போது, என்ன விதமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இது செல்ல போகிறது என்பதை அவருடைய விஜயத்தின் பின்னர் தான் நமக்கு அறிய வரும். ஸோ இந்த நிலையில் இப்பொழுது முதலாவது ஃபேஸ், அதாவது முதற்கட்டத்தின் பணைய கைதிகளை விடுவித்ததன் பின்னர் இஸ்ரேலானது கிட்டத்தட்ட 200 கைதிகளை, தாங்கள் பிடித்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் 200 பலஸ்தீனிய கைதிகளையும், அதை தவிர 1200 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களையும் கட்டாயம் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமாதான உடன்படிக்கை சொல்லும் செய்தி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் என்ன விதமான முன்னகர்வுகளை இந்த பிரச்சனையில் நடத்தப் போகிறது என்பது. திங்கட்கிழமை பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் தான் இதற்கான முன்னகர்வுகள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் இந்த பணைய கைதிகளை விடுவித்ததன் பின்னர், இஸ்ரேலும் பலஸ்தீன கைதிகளை விடுவித்ததன் பின்னர் 2ஆம் கட்டத்திற்கு நோக்கி இந்த சமாதான உடன்படிக்கை நகரப்போகிறது. இந்த 2ஆம் கட்டம் தான் மிகவும் ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன் ஒன்று காணப்படுகிறது. அதாவது என்னவென்றால், இந்த 2ஆம் கட்டம் தான் ஹமாஸின் ஆயுதங்களை ஒப்படைத்து ஆயுத களைவு செய்வது, அதாவது முழுவதுமாக ஆயுதங்களை வழங்குவது தான் இப்பொழுது மிக முக்கியமான நிபந்தனை அந்த 2ஆம் கட்டத்தில். ஸோ இதுவரையில் ஹமாஸ் எந்த விதமான ஒரு உறுதிப்பாடையோ ஒப்புதலையோ அளிக்கவில்லை ஆயுதங்களை சரணடைப்பது அல்லது ஆயுதங்களை கையளிப்பது தொடர்பாகவும். இங்கு ஒரு சின்ன ஒரு முருகல் ஒன்று, ஒரு கிரே ஏரியா ஒன்று இருக்கிறது போல தான் தெரிகிறது. இப்போ இதை ஹமாஸ் என்னவென்று இதை கையாள போகிறது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை ஒருபோதும் அனுமதிக்காது, ஹமாஸ் எந்த விதத்திலும் ஆயுதங்களை கொண்டிருப்பது. ஏனென்றால் அது இஸ்ரேல் தனக்கு ஒரு ஆபத்து எப்பொழுதும் நேரலாம் என்ற ஒரு கணக்கில் தான் அதை வைத்திருக்கிறது.
பெஞ்சமின் நெட்டன்யாகு அடிக்கடி சொல்வார், இந்த ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும். இல்லை என்றால் அக்டோபர் 7, 2023 நடந்தது மீண்டும் ஒருமுறை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு பதட்டம், ஒரு பயத்தை தான் அவர் எப்பொழுதும் காட்டிக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு. ஸோ மக்களும் அதை நம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களது மக்களது நிலைப்பாடும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆயுதக்குழு ஒன்று தங்கள் நாட்டுக்கு அருகில் இருக்கும் பொழுது, அது எப்பொழுதும் ஒரு முரண்பாடான நிலையை தான் தோற்றுவிக்கும் என்ற ரீதியில் தான் அவர்களும் சிந்திக்கின்றார்கள். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இப்பொழுது ஆயுதங்களை கையளிப்பது தான் இப்போது அடுத்த கட்ட மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கப் போகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஹமாஸ் எந்த விதமான ஒரு பிடிகொடுப்போ அல்லது ஒரு அழுத்தமான ஒரு பதிலை அந்த விடயத்தில் தெரிவிக்கவில்லை. மேலதிக நெகோசியேஷன் தேவை என்ற ரீதியில் தான் அவர்கள் தெரிவித்து முடித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த முதல் கட்டத்தை அ முடிவு எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லாக முடித்துவிட வேண்டும். பணைய கைதிகளை அங்கிருந்து மீட்டு விட வேண்டும் என்பதில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறியாக இருக்கின்றன. ஸோ அது நடந்த பின்னர் தான் அடுத்த கட்டமாக இது எப்படி நகரப்போகிறது என்று தெரியும். ஸோ தற்பொழுது இந்த போர் நிறுத்தம் அமலுக்குள்ள நிலையில் காசா தெற்கில் இருக்கும் மக்கள் தற்பொழுது வடக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய இடங்கள், குடியிருப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நடைபாதையில், அதாவது நடந்தே செல்கின்றார்கள் அந்த மிகப்பெரிய தூரத்தை. ஏனென்றால் அவர்களிடம் பணம் இல்லை, எந்தவித வசதிகளும் இல்லை. ஸோ அவர்கள் அப்படியே நடந்தே செல்ல வேண்டியிருக்கிறது. தங்களால் முடிந்தவற்றை கையிலே தூக்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த இடங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்வது, முழுவதும் எல்லாம் தரைமட்டமாகத்தான் கிடக்கிறது. எது அவர்களுடைய வீடு, எது அவர்களுடைய நிலம், எது அவர்களுடைய சொத்துக்கள் என்பதை எந்த விதத்திலும் அடையாளம் காண முடியாத அளவில் தான் காணப்படுகிறது அந்த இடங்கள். இன்று அங்கிருந்து வரும் காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாம் அவற்றைத்தான் சொல்கின்றன. ஸோ மக்கள் ஒரு விதத்தில் என்ன சொல்வது, விரக்தியுடன் ஒரு கட்டத்தில் ஒரு சந்தோஷத்தை கொள்ளலாம் என்றால், தற்பொழுது தாக்குதல்களிலே ஒரு உயிராபத்து தற்போதைக்கு இல்லை என்பதுதான் இப்பொழுது அங்கிருக்கும் நிலைமை, அங்கிருக்கும் மக்களதும் நிலைமையும். ஸோ இந்த நிலையில் இப்பொழுது அந்த ஏற்கனவே அந்த சீஸ் பிளானில் அறிவிக்கப்பட்டது போல நாளை அல்லது இன்றிலிருந்து அந்த ட்ரக்ஸ், அதாவது காசா மக்களுக்கான உதவிகளை கொண்ட அந்த உணவு மற்றும் ஏனைய வசதிகளை கொண்ட அந்த ட்ரக்ஸ் இப்பொழுது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 என்ற அளவில் தான் அந்த சீஸ்ஃபயர் பிளான் சொல்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படியான முயற்சிகளை செய்யப் போகிறது, எப்படியான நடவடிக்கைகள் அதில் நடக்கப் போகிறது என்று. இதை தவிர மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது முக்கியமான செய்தி என்பதை விட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. சமாதானத்திற்கான நோபல் பரிசு என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் இதைத்தான் பெரிதும் குறிவைத்திருந்தார். இந்த வருடம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில். ஆனால் அது அவர் எதிர்பார்த்தது போல் அவருக்கு கிடைக்கவில்லை. வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான மரியா கோர்னியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வெனிசுலா அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்து போராடி வந்திருக்கிறார் கடந்த காலங்களில். ஸோ அவருக்கு தான் ஜனநாயக ரீதியில் போராடி வந்திருக்கிறார். ஸோ அவருக்காகத்தான் இந்த வருடத்துக்குரிய சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை கொஞ்சம் என்ன சொல்வது, காட்டமான ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இப்பொழுது நோபல் பரிசை தெரிவு செய்யும் கமிட்டியில் ஒரு அரசியல் புகுந்துள்ளதாக ஒரு என்ன சொல்வது, வித்தியாசமான விமர்சனத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இந்த முறை டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்கவில்லை. எப்பொழுது கிடைக்கும் என்றும் தெரியவில்லை. இறுதியாக அமெரிக்க அதிபர் என்றால் பராக் ஒபாமாவுக்கு தான் கிடைத்தது சமாதானத்திற்கான நோபல் பரிசு ஒன்று. அது நியாயமானதும் கூடத்தான். குறிப்பாக அவர் எந்தவித போரையும் விரும்பியதில் ஒரு சமாதான விரும்பி தான் அவர் பராக் ஒபாமா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு என்ன சொல்வது, அமெரிக்கவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஒரு என்ன சொல்வது, கவலை தரக்கூடியதும் ஒரு எதிர்பாராத ஒரு செய்தி தான் இன்று இந்த நோபல் பரிசு தொடர்பாக வந்திருந்தது. ஸோ நாளை மறுதினம் அவர் மத்திய கிழக்குக்கு சென்றால் அங்கும் சில முக்கியமான தகவல்களை அவர் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பாக அவர் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சமாதான உடன்படிக்கை நடவடிக்கைகள் என்ன விதமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் செய்ய போகிறது என்று. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.